ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஜெல்லி தான் செய்ய போகிறோம். இதை செய்யறதுக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்க தேவையில்லை, நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சாவே நல்லா ஃபார்ம் ஆகும். ரெண்டே பொருள் இருந்தால் போதும், இந்த டேஸ்டியான ஜெல்லி நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெல்லி நிறைய பொருள் வச்சு செய்வாங்க. நம்ம இன்றைக்கி சைனா கிராஸுங்கிற கடல் பாசி வச்சு தான் செய்ய போகிறோம். எல்லா சூப்பர் மார்ட்ஸ்லையும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இது டோட்டலாகவே ஒரு 10 கிராம்ஸ் தான் இருக்கும். இப்போ இதில் நான் பாதி கட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துட்டு இதை நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதை அகர் அகர்னு சொல்லுவாங்க. இது பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த மாதிரி ஊறிடுச்சுன்னா நல்லா சாஃப்டாயிரும். இந்த மாதிரி தனித்தனியாக கையில் பிச்சு விட்டுக்கலாம். இப்போ அதை வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். தண்ணி லைட்டாக கொதிச்சதும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க கடல் பாசி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வேக வேக அப்படியே கரைஞ்சிரும் தண்ணியில். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாமே கரைஞ்சிருச்சு. இது ஃபுல்லாக கரையட்டும். ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில் ஜெல்லிக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம். நான் 4 கப் தண்ணி சேர்த்துனல, அதுக்கு 3/4 கப் சக்கரை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட்டே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னா 1 கப் சக்கரை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு சக்கரை நல்லா களைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். கடல் பாசி ஃபுல்லாக கரையணும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், ஒரு சில இடத்துல சின்ன சின்னதாக இருக்கும். இப்போது இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸில் எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் இதில் ஒரு 2 கலர் சேர்க்க போகிறேன். அதனால் நான் சின்ன சின்ன பவுல்ஸில் தனித்தனியாக வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக அது கூட பால் சேர்த்து பால் ஜெல்லி மாதிரி கூட செய்யலாம், ஹெல்த்தியாக இருக்கும். நான் இன்றைக்கி கலர் சேர்த்து செய்ய போகிறேன், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஒரு பவுலில் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேர்க்குறது அன்ஹெல்தின்னு நினச்சிங்கன்னா கலர் சேர்க்காமல் நீங்கள் தேங்காய் பாலோ இல்லை பாலோ சேர்த்து கூட பால் புட்டிங் மாதிரி செய்யலாம். இப்போது எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே 1 மணி நேரம் வச்சிடுறேன். நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பார்க்கலாம். இப்போ அது நல்லா செட் ஆகிருச்சு. இந்த மாதிரி இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சதுனால அந்தளவுக்கு ரொம்ப திக்காலாம் கிடைக்காது. ஜெல்லி ஓரளவுக்கு தான் இருக்கும். நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கையில் எடுத்தோன்னா குட்டி குட்டியாக உடஞ்சிரும். பாருங்கள், நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சே இந்தளவுக்கு ஜெல்லி நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இன்னும் நல்லாவே செட் ஆகிட்டு ரொம்ப திக்காகவே கிடச்சிருக்கும். இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டு இதையும் கட் பண்ணிக்கிறேன். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஜெல்லியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சம்மர் டைமில் இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கலாம். பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுவோம். அல்சர், அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்யூர் ஆகும். நீங்கள் கலர் சேர்க்காமல் பால் சேர்த்து கூட செய்யலாம் ஹெல்த்தியாக. அவ்வளோதான், நம்மளோட ஜெல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.